ஹலோ, வெல்கம் டு சிடிடிவி. எல்லோரும் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி வந்திருக்கு. என்னென்னா ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்ருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16/10/2022 அன்றைக்கி வந்து எக்ஸாமினர், ரீடர் அண்ட் எக்ஸட்ரா சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கெலாம் வந்து 16/10/2022 அன்றைக்கி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சென்டர் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க வந்து சென்னையில் எக்ஸாம் சென்டர் இருக்கிற மாதிரியும், கடலூர், நாகப்பட்டினம் இருக்கிறவங்களுக்கு வந்து கடலூர் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கிற மாதிரியும், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் வேலூர்லேயும், சேலம், நாமக்கல், தருமபுரி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் சேலத்துலேயும், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இவங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் எக்ஸாம் சென்டரும், அரியலூர், கரூர், பெரம்பூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர் இவங்களுக்கு வந்து திருச்சிலையும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை இவங்களுக்கு வந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மட்டும் புதுக்கோட்டையிலையும், மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் இவங்களுக்கு வந்து மதுரை அண்ட் விருதுநகர்லேயும் வந்து சென்டர் வந்து போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி வந்து திருநெல்வேலி அண்டு கோவில்பட்டி இந்த 2 இடத்துல வந்து சென்டர் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்து ஒரு லிங்க் இருந்தது, ஒரு டீட்டெயில் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து பதிவு பண்ணும்போது ஒரு சிலர் வந்து 2 போஸ்ட், 3 போஸ்ட், 4 போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் எது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு எக்ஸாம் தான் நீங்கள் எழுத முடியும். அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் வந்து உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். மற்ற விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே போல் சிலர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது பிழையாயிடுச்சு, அடுத்தது வந்து புதுசாக அப்ளை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன், எந்த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அந்த எக்ஸாமுக்கு உண்டான அப்ளிகேஷனும் தான் நாங்கள் வந்து ஏற்றுக்குவோன்றத வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்க்ரைப் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, யாருன்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க இல்லையா, அவங்களாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸ்க்ரைப் வேணும்னு சில பேருக்கு கேட்டிருப்பீங்க. பதில் எழுத்தர் வேணும் எங்களுக்கு பதிலாக அவங்க தான் எழுதுவாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வெள்ளிக்கிழமையே வந்து 14/10/2022 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 5 மணி வரை அவர்களது தேர்வு நடைபெறும் மையத்தில் சந்திக்க அனுமதிக்கப்படுவர் மற்றும் அவர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள அரசாணை இணைப்பு 1 மற்றும் 2 படி தகுந்த சான்றிதழ்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அவங்ககிட்ட சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 14/10/2022 வெள்ளிக்கிழமை ஈவினிங்காக வந்து 3 to 5 நீங்கள் போய்ட்டு அங்கே பார்த்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சப்மிட் பண்ணோம். ஸோ இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸு அவங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்க வந்து எந்த ஹால் டிக்கெட், ஒரு சிலர் வந்து 4 போஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ரீடர், எக்ஸாமினர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப்னு ஒரு 4 வகையான போஸ்ட்டுக்காக ஒரே டைமில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் தான் எடுத்துக்கோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த போஸ்ட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்கன்னு போய் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ இது வந்து எக்ஸாமினர், ரீடர் அண்ட் எக்ஸட்ரா போஸ்ட்டுக்கு வந்து 16/10/2022 அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். கீழ்கண்ட மையத்தில் தான் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் வந்து இதனோட லிங்க்கை முடிஞ்ச வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வரும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். கீழே இருக்கிற குறிப்பு சேர்த்து படிங்க. மெயினாக இந்த மாற்றுத்திறனாளி கேண்டிடேட் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்குறாங்க பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் சமர்ப்பிச்சிருங்க. தேங்க்யூ. டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க
இன்றைக்கி எக்ஸாம் எழுதுவீங்கன்னா 15/10/2022 அன்றைக்கி சனிக்கிழமை வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. கீழ்கண்ட சென்டரில் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பிரிச்சுருக்காங்க பாருங்கள். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எந்த சென்டர்னு பார்த்து எழுதிக்கங்க. இந்த இடத்துல மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் எக்ஸாம் எழுதலாம். இல்லை நான் வந்து வேலூரில் இருக்கேன் அப்படின்னா வேலூரில் வந்து வேலூரில் எக்ஸாம் எழுதலாம். கிருஷ்ணகிரியில் இருக்கேன் அப்படின்னாலும் அவங்களும் வேலூரில் தான் எக்ஸாம் எழுதணும். அந்த மாதிரி சென்டர் டேட்டில் வந்து பிரிச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கும் அந்த குறிப்பு கொடுத்துருக்காங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கும் 2 அப்ளிகேஷன் போட்டேன், ஒரு அப்ளிகேஷன் தப்பாயிடுச்சு, இன்னொரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கோ அதுக்குண்டான அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் போய் அட்டன் பண்ணலாம். அந்த எக்ஸாம் அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் ஏற்றுக்குவேன்னு சொல்லி டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 முறை அப்ளிகேஷன் போட்டாலும் ஒரு அப்ளிகேஷன் தான் ஏற்றுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/10/2022. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹால் டிக்கெட்டை எடுக்கும்போது அந்த ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நேம், எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கோ அந்த சென்டரு, இந்த டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்க தெரியாதவங்க அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு நியர்பையில் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு எடுத்து தருவாங்க. ஸோ பார்த்துக்குங்க, நல்லபடியாக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.